நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சோஷியல் எஃப்எம் உடன். சோஷியல் எஃப்எம் வழங்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்றும் போல் இன்றும் உங்களுக்காக அழகான கவி வரிகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஹானா நௌஃபர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை கவி வரிகளாக எழுதி எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0781069510 என்ற இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய கவிதைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்க முடியும். உங்களுடைய கவிதைகளும் எங்கள் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் குரல் கொடுக்கப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் அழகான கவிதைகளோடு உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அழகான கவி வரிகள் உங்கள் உள்ளத்து உணர்வுகளோடு உரையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையின் தேடல், மக்களின் குரல். சோசியல் எஃப்எம். சோசியல் எஃப்எம் நேர்கள் கவிதைகள் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் மலர்ந்த கவிதைகளை சோசியல் எஃப்எம் ஊடாக உலகம் கேட்கட்டும். உங்கள் சொந்த கவிதைகளை எழுத்து வடிவில் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிதைகளை எங்கள் தேன் குரலில் சோசியல் எஃப்எம் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடன் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 07810690510. என்றும் எங்கும் உங்களுடன் சோசியல் எஃப்எம். சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தில் பிரகாசமாக்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அரசு மற்றும் சர்வதேச தரத்திலான தரச்சான்றிதழ்கள், டிப்ளோமா மற்றும் உயர்மட்ட படிப்புகள் மூலம் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கள். அனுபவமிக்க விரிவியாளர்கள் மூலம் வழிகாட்டப்படுகின்றது. நீங்களும் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள முடியும். இது சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு இரவு நேர வந்தனம். சோஷியல் எஃப்எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்றும் போல் இன்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஹானா. இன்றைய நிகழ்ச்சி கவிதை சாரல் உங்கள் மனங்களோடு உரையாட போகும் ஒரு நிகழ்ச்சி. இந்த இணைய வேளையில் உங்கள் மனதிற்கு நெருக்கமான கவிதை சாரலோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்ற வாழ்க்கை பயணம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்குது. அன்றாட பயணிகளின் அவசர ஓட்டத்துக்கு மத்தியில நம்ம கடந்து செல்லும் அல்லது ஆழமாக உணர தவற மனித உணர்வுகள் அழகாக உயிர் கொடுக்கிறது தான் இந்த கவிதைகள். வார்த்தைகளால எளிதில் விவரிக்க முடியாத மனதின் ஆழமான உணர்வுகளை மிகச்சில வரிகள்ல நம்ம இதயத்தில் பதிய வைக்கும் ஒரு அற்புத கலை வடிவம் தான் கவிதை. இன்றைய நமது நிகழ்ச்சியில நமது நேயர்களின் படைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மனதை வருடி செல்லக்கூடிய கவிதைகளோடு உங்களோடு இணைய நான் காத்து கொண்டிருக்கிறேன். நாம் அன்றாடம் உணரும் வெவ்வேறு கோணங்கள்ல இந்த கவிதைகள் நம்முடன் பேச காத்து கொண்டிருக்கிறது. தாமதிக்காமல் உங்கள் மனங்களோடு பேசுவதற்கு நான் உங்களோடு இணைகிறேன். எங்கள் நேயர்கள் வழங்கிய கவிதைகளோடு. சுற்றிலும் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், எல்லா வசதிகளும் நிறைந்த அறையில வீற்றிருந்தாலும் கூட சில நேரங்கள்ல மனதில் ஏதோ ஒரு மூலையில ஒரு வெறுமை வந்து நிழலாகும். அந்த தனிமை என்பது வெறும் மௌனம் மட்டுமல்ல, அது நம் ஆத்மாவோடு நாம் நிகழ்த்தும் ஒரு ரகசிய உரை. தனிமையை ஒரு சுமையாக கருதாமல் அதை தனது பலமாக மாற்றி கனவுகளை நோக்கி துணிச்சலுடன் அடியெடுத்து வைக்கும் ஓர் இதயத்தின் குரல் கேட்போமா? தனிமை. தனிமை என்றாலே ஒரு மௌனம், மனதுக்குள் பூக்கும் ஒரு பயணம். வசதிகளால் நிரம்பிய அறைக்குள் கூட வாழ்க்கை வெறுமை என உணர்த்துகிறதே. வசதியால் நிரம்பிய அறைகளுக்குள் கூட வாழ்க்கை வெறுமை என உணர்த்துகிறதே. தனிமை என் தோழியானது, தனிமை என் தோழியானது. தினமும் பேசும் அமைதியாய், வெளியில் புன்னகை வீசினாலும் உள்ளே ஒரு வலியோடு வாழ்ந்தேன். அனைவரும் நடப்பர் அருகில், ஆனால் என் பாதையொற்றை தான். தனிமை என் பக்கத்தில் இருந்தாலும் துணிச்சலோடு காலடி வைத்தேன். இன்று நான் சிரிக்கிறேன். நாளைய வெற்றிக்காகவே தனிமையுடன் தான் ஆரம்பமானேன். நிழலாய் கூட யாரும் நடக்காத பாதையில் நான் மட்டும் என் கனவுகளை சுமந்து செல்கிறேன். நிழலாய் கூட யாரும் நடக்காத பாதையில் நான் மட்டும் என் கனவுகளை சுமந்து செல்கிறேன். அந்த தனிமையின் வரிகள்
உள்ள போலமாகோ ஹசானா ஹனிஃபா உடையது. எத்தனை ஆழமான வரிகள்! நிழலாய் கூட யாரும் நடக்காத பாதையில் நான் மட்டும் என் கனவுகளை தூக்கிச் செல்கிறேன் என்று கூறும்போது மனதிற்குள் ஒரு புதுவிதமான நம்பிக்கையும் துணிவும் பிறக்கிறது. தனிமை என்பது நாம் பயப்பட வேண்டிய விடயமல்ல, மாறாக நம் கனவுகளை சுமந்து செல்வதற்கு நம்மை பலப்படுத்தும் ஒரு தோழி. தனிமையை தோழியாக்கிக் கொண்ட அந்த கவிதை உள்ள போல பகுதியை சேர்ந்த ஹசானா ஹனீஃபா அவர்களுடையது. சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் அனுசரணை அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தில் பிரகாசமாக்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அரசு மற்றும் சர்வதேச தரத்திலான தரச்சான்றிதழ்கள், டிப்ளோமா மற்றும் உயர்மட்ட படிப்புகள் மூலம் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கள். அனுபவமிக்க விரிவியாளர்கள் மூலம் வழிகாட்டப்படுகின்றது. நீங்களும் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள முடியும். இது சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சி. நேயர், நாளைய வெற்றிக்காகவே தனிமையுடன் தான் ஆரம்பமானேன். நிழலா தோழி. தனிமையை தோழியாக்கிக் கொண்ட அந்த கவிதை உள்ள போல பகுதியை சேர்ந்த ஹசானா ஹனீஃபா அவர்களுடையது. தொடர்வோம் நேயர்களே, இது நீங்கள் இணைந்திருப்பது சோஷியல் எஃப்எம் வழங்கும் கவிதை சாரல். உண்மைதான், தனிமையை கடந்து நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது நாம் நினைத்தவாறே அனைத்தும் அமைந்து விடுவதில்லையே. எதிர்பார்ப்புகளே மாற்றங்களாக மாறும் போது மனது தாங்க முடியாத துயரத்திற்கு ஆளாகிறது. நாம் எதிர்பார்க்கும் விடியல் உடனடியாக வந்து விடுவதில்லையே. எத்தனையோ ஆசைகளோடு கனவுகளை சுமக்கும் மனித மனம் ஏமாற்றத்தை சந்திக்கும் போது தன் பாரத்தை கொட்டி ஆறுதல் பெற இயங்குகிறது. அந்த ஆறுதலை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கால பெருவெளியில் கனிவான ஒரு வார்த்தைக்காகவும் புரிதலுக்காகவும் எங்கும் மனித ஆத்மாவின் இயக்கத்தை பேசுகிறது சோஷியல் எஃப்எம் வழங்கும் கவிதை சாரலின் அடுத்த கவிதை. கால பெருவெளியில் கசியும் கண்ணீர், விடியலை தேடியவன் வீழ்ந்து நொறுங்க, அந்த வேட்கையை நினைத்தே வருந்தி களைப்பான். வடித்ததை ஏற்று வாட்டத்தை தவிர்க்க, அங்கு வாட்டிய துன்பம் வடிவத்தை பார்ப்பாய். எண்ணிய கருமம் ஏமாற்றத்தை ஏற்க, ஏனோ எட்டிய கனியும் வெட்டன மறையும். புண்ணிய வாசல் புரிதலை தர, மனம் பண்ணிய பாவம் மன்னிப்பை தேடும். புண்ணிய வாசல் புரிதலை தர, மனம் பண்ணிய பாவம் மன்னிப்பை தேடும். கனியாக இனித்தது கதவினை தட்டி, கனியாக இனித்து கதவினை தட்டி, தினம் கேளாத துயரை கேட்டிடுவார் பலர். கனமான இதயம் கனிவினை நாட, இந்த கால பெருவெளியில் கசிந்திடுமே கண்ணீர். கனமான இதயம் கனிவினை நாட, இந்த கால பெருவெளியில் கசிந்திடுமே கண்ணீர். கசிந்திடும் கண்ணீராய் கனமான இதயத்துடன் அந்த கவிதையை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் தர்கா நகரை சேர்ந்த நுஸ்ரா லியாகத் அலி. இந்த கவிதையை கேட்கும் போது மனதிற்குள் ஒரு கனமான அமைதி படர்கிறது. நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் வெளிப்புறத்தில் புன்னகையோடு வலம் வந்தாலும் கூட அவர்களின் இதயத்திற்குள் யாருக்கும் தெரியாத எத்தனையோ துயரங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். உண்மையின் தேடல், மக்களின் குரல். சோசியல் எஃப்எம். சோசியல் எஃப்எம் நேர்கள் கவிதைகள் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் மலர்ந்த கவிதைகளை சோசியல் எஃப்எம் ஊடாக உலகம் கேட்கட்டும். உங்கள் சொந்த கவிதைகளை எழுத்து வடிவில் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிதைகளை எங்கள் தேன் குரலில் சோசியல் எஃப்எம் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடன் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 078 10 69 510. என்றும் எங்கும் உங்களுடன் சோசியல் எஃப்எம். புரிதலுக்காகவும் ஏங்கும் மனித மனங்களை
தர்கா நகரை சேர்ந்த நுஸ்ரா லியாக்கத் அலி அவர்கள் மிகவும் ஆழமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ஆனால் துன்பமும் ஏமாற்றமும் மட்டுமே வாழ்க்கையாகிவிட முடியுமா? அப்படி முடியாதல்லவா? கண்ணீரையும் கவலைகளையும் கடந்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காகவும் வழிகாட்டுதலும் தெளிவும் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்தும் சோஷியல் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஹானா. இது கவிதை சாரல். சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தில் பிரகாசமாக்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அரசு மற்றும் சர்வதேச தரத்திலான தரச்சான்றிதழ்கள், டிப்ளோமா மற்றும் உயர்மட்ட படிப்புகள் மூலம் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கள். அனுபவமிக்க விரிவியாளர்கள் மூலம் வழிகாட்டப்படுகின்றது. நீங்களும் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள முடியும். இது சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சி. உண்மையின் தேடல், மக்களின் குரல். சோசியல் எஃப்எம். சோசியல் எஃப்எம் நேர்கள் கவிதைகள் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் மலர்ந்த கவிதைகளை சோசியல் எஃப்எம் ஊடாக உலகம் கேட்கட்டும். உங்கள் சொந்த கவிதைகளை எழுத்து வடிவில் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிதைகளை எங்கள் தேன் குரலில் சோசியல் எஃப்எம் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடன் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 078 10 69 510. என்றும் எங்கும் உங்களுடன் சோசியல் எஃப்எம். நல்ல நினைவுகளும் என்றும் அழியாமல் இருக்கும். ஆனால் அன்போடு வாழ்ந்த வாழ்க்கையும் சிரித்த முகமும் நீ விட்டு செல்லும் நல்ல நினைவுகளும் என்றும் அழியாமல் இருக்கும். உயிர் இருக்கும் வரை மனநிறைவோடு வாழ்ந்துவிடு. உயிர் இருக்கும் வரை மனநிறைவோடு வாழ கூறுகிறார் அட்டாளச்சேனையை சேர்ந்த ஷபானா. அட்டாளச்சேனை சேர்ந்த ஷபானாவினுடைய கவிதையோடு இணைந்திருந்தீர்கள். இது கவிதை சாரல். சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல். உயிர் நிரந்தரம் அல்ல, ஆனால் அன்போடு வாழ்ந்த வாழ்க்கையும் சிரித்த முகமும் விட்டு செல்லும் நல்ல நினைவுகள் என்றும் அழியாமல் இருக்கும். இந்த வரிகள் மனித மனங்களில் ஒரு பேரொளியை ஏற்றுகிறது. கிடைத்த நொடிகளை உறவுகளோடு அன்பாக நேசித்து சிரித்து பழகி வாழ வேண்டும் என்பதை அட்டாளச்சேரியை சேர்ந்த ஷபானா எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இது சோஷியல் எஃப்எம்மின் கவிதை சாரல். நாம் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டாலும் நாம் வாழும் இந்த சமூகத்திற்காக எவ்வித ஆரவாரமும் இன்றி தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் சாமானிய மனிதர்களை நாம் என்றும் மறந்துவிட முடியாது. நாம் அதிகாலையில் கண் விழிப்பதற்கு முன்பாகவே விழித்து நமது தெருக்களையும் நகரத்தையும் தூய்மைப்படுத்தி நமது பயணங்களை புன்னகையோடு ஆரம்பிக்க வைக்கும் தூய்மை பணியாளர்கள் பற்றித்தான் நான் கூறுகிறேன். இந்த சமூகத்தின் அமைதியான மனசாட்சியாக இயங்கும் அந்த மனிதநேய செல்வர்களை பற்றி ஒரு வாழ்வியல் கவிதையோடு இணைந்து கொள்வோம். விடியலின் விழிப்புக்கு முன் விழிக்கும் விழிகள் அவர்கள். விடியலின் விழிப்புக்கு முன் விழிக்கும் விழிகள் அவர்கள். வீதிகளின் வழியை துடைக்கும் கரங்கள் அவர்கள். நாம் நடக்கும் பாதையின் புன்னகை அவர்கள் உழைப்பின் பரிசு. நாம் மறந்த கடமையின் சுமை அவர்கள் தோள்களின் பாரமாய். குப்பை குவியலில் கூட நம்பிக்கையை விதைப்பவர்கள். தூசியின் நடுவே மனிதநேய மலர்களை மலரச் செய்பவர்கள். துடைப்பம் அவர்களின் கருவி. துடைப்பம் அவர்களின் கருவி அல்ல, சமூகத்தின் மனசாட்சி. வண்டி அவர்களின் வாகனம் அல்ல, தூய்மையின் தேரோட்டம். நாம் வீசிய அலட்சியம் அவர்களின் நாளாந்த வேலை. நாம் தேடும் நறுமணம் அவர்களின் வியர்வையின் வெற்றி. அழுக்கை அகற்றும் ஒவ்வொரு அசைவும் ஓர் அமைதி பிரார்த்தனை. அழுக்கை அகற்றும் ஒவ்வொரு அசைவும் ஓர் அமைதி பிரார்த்தனை. ஆரவாரமின்றி அர்ப்பணிப்பை எழுதும் உயிரோவியங்கள் அவர்கள். சூரியன் உதிப்பதற்கு முன் அவர்கள் சேவை உதிக்கிறது. நிலைவு மறைவதற்கு முன் அவர்களின் சோர்வு மறைகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன் அவர்கள் சேவை உதிக்கிறது. நிலவு மறைவதற்கு முன் அவர்கள் சோர்வு மறைகிறது.
கைகளில் படிவது குப்பை அல்ல, சமூக பொறுப்பின் முத்திரை. இதயத்தில் நிறைவது சம்பளம் அல்ல, கடமையின் பெருமை. தூய்மையான நகரம் நாகரிகத்தின் முகமெனில் துப்புரவு தொழிலாளி அதன் துடிக்கும் இதயம். தூய்மையான நகரம் நாகரிகத்தின் முகமெனில் துப்புரவு தொழிலாளி அதன் துடிக்கும் இதயம். அவர்களை மதிக்காத சமூகம் சுத்தமாயிருந்தும் அழுக்கானதே. துப்புரவு தொழிலாளியை மதிக்காத சமூகம் சுத்தமாயிருந்தும் அழுக்கானதே. மனங்களை சுத்தப்படுத்தும் நாளே உண்மையான விடியலாகும். மனங்களை சுத்தப்படுத்தும் நாளே உண்மையான விடியலாகும். உண்மையான விடியலை சுத்தமாக தந்த ஃபாத்திமா சுஃபியானி. இது புத்தளத்திலிருந்து எங்கள் நேயர் எழுதிய கவிதை. சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தில் பிரகாசமாக்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அரசு மற்றும் சர்வதேச தரத்திலான தரச்சான்றிதழ்கள், டிப்ளோமா மற்றும் உயர்மட்ட படிப்புகள் மூலம் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கள். அனுபவமிக்க விரிவியாளர்கள் மூலம் தொழிலாளி நாகரிகத்தின் துடிக்கும் இதயம் எனும் ஒரு வரி அவர்களின் மகத்தான சேவையை நாம் உணர்வதற்கு போதுமானது. நாங்கள் தூக்கி எறியக்கூடிய அலட்சியத்தை கடமையின் சுமையாக தாங்கிக் கொள்ளும் அவர்களை புத்தளம் மாவட்டத்தை சேர்ந்த ஃபாத்திமா சுஃபியானி அவர்கள் தங்களுடைய கவிதைகளால் பெருமை அடைய செய்திருக்கிறார். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோஷியல் எஃப்எம் வழங்கும் கவிதை சாரல். உண்மையின் தேடல், மக்களின் குரல். சோசியல் எஃப்எம். சோசியல் எஃப்எம் நேர்கள் கவிதைகள் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் மலர்ந்த கவிதைகளை சோசியல் எஃப்எம் ஊடாக உலகம் கேட்கட்டும். உங்கள் சொந்த கவிதைகளை எழுத்து வடிவில் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிதைகளை எங்கள் தேன் குரலில் சோசியல் எஃப்எம் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடன் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 078 10 69 510. என்றும் எங்கும் உங்களுடன் சோசியல் எஃப்எம். தனிமையில் தொடங்கி மனதின் துயரங்களை பேசி வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து இறுதியாக சமூகத்தின் இதய துடிப்பையும் தொட்டு நின்ற ஒரு நெகிழ்வான கவிதை பயணத்தின் நிறைவு பகுதியை வந்துவிட்டோம். கவிதை என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை வெவ்வேறு இதயங்களில் ஒன்றிணைக்கும் அழகிய பாலமாகும் என்பதை இன்றைய நிகழ்ச்சி நமக்கு மீண்டும் மீண்டும் நினைப்பித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் சோஷியல் எஃப்எம் வழங்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 078 106 9510. நீங்களும் உங்கள் கவிதைகளை அனுப்பி வையுங்கள். நாளைய நிகழ்ச்சிக்குரிய கவிதை உங்களுடைய கவிதையாக கூட இருக்கலாம். ஆகவே நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், கவிதை சாரல் நிகழ்ச்சிக்கான கவிதைகளை நீங்களும் எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 078 106 9510. மீண்டும் ஒரு இனிய வேளையில் புதிய கவிதைகளோடு பொக்கிஷங்களான உணர்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஹானா. நீங்கள் இதுவரை கேட்டது சோஷியல் எஃப்எம் வழங்கிய கவிதை சாரல். சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தில் பிரகாசமாக்க ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அரசு மற்றும் சர்வதேச தரத்திலான தரச்சான்றிதழ்கள், டிப்ளோமா மற்றும் உயர்மட்ட படிப்புகள் மூலம் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கள். அனுபவமிக்க விரிவியாளர்கள் மூலம் வழிகாட்டப்படுகின்றது. நீங்களும் ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து உங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள முடியும். இது சோஷியல் எஃப்எம் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதை சாரல் நிகழ்ச்சி. உண்மையின் தேடல், மக்களின் குரல். சோசியல் எஃப்எம். சோசியல் எஃப்எம் நேர்கள் கவிதைகள் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் மலர்ந்த கவிதைகளை சோசியல் எஃப்எம் ஊடாக உலகம் கேட்கட்டும். உங்கள் சொந்த கவிதைகளை எழுத்து வடிவில் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிதைகளை எங்கள் தேன் குரலில் சோசியல் எஃப்எம் நிகழ்ச்சியில் உங்கள் பெயருடன் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 078 10 69 510. என்றும் எங்கும் உங்களுடன் சோசியல் எஃப்எம்.